தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளின் ஆராதனை காரணமாக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆதியும் மந்தமும் அல்பாவும் உபயோகமும் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளாக இணைந்து ஆண்டவரே, இந்த காட்சி ஆராதனை மூலமாக எங்கள் குடும்பங்களில் இருந்து உம்மை ஆராதிப்பதற்கு கொடுத்த வாய்ப்பு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களோடு கூட இருந்தீர், எங்களை ஆசீர்வதித்து எங்களை பாதுகாத்தீர். அதற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான கரம் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய், எங்களை பாதுகாக்க வேண்டுமாய், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய், எங்களை போஷிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் கூட இந்த ஆராதனை முற்றிலுமாக உடைய கரத்தில் கொடுக்கிறோம், நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில எங்களை கொண்டு வந்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளின் ஞாயிறு ஆராதனையை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த ஆராதனையிலே நாங்கள் எடுக்கின்ற துதிகளை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனை காரணமாகவும் கடவுளுடைய திருப்பெயருக்கு மாட்சி உண்டாகும். நாம் யாவரும் இணைந்து இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே என்ற பாடலை இணைந்து பாடுவோம்.
கேட்போம். இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதியானது அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 33 முடிய. மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல். வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தார் என்றார். இவைகளெல்லாம் இயேசு ஜனங்களோடு உவமைகளால் பேசினார். உவமைகளினின்று அவர்களோடு பேசவில்லை. பாட முடிந்தது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத படமானது வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் நம் மத்தியிலே கடவுளுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம் மத்தியிலே கூடப்பாக்கம் தூய இம்மானுவேல் ஆலயத்தினுடைய ஊழியர் திருமிகு யோவான் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை நம்முடைய திருச்சபை சார்பாக கடவுளுடைய செய்திகளை பகிர்ந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறேன். இந்த நாளில் தேவ செய்திக்காக நாம் ஜெப நிலையிலே தெரித்திருப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவர், இந்த நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை பேசுவதற்கு அடிமை தகுதிப்படுத்தினபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடிமையுடைய வாயும் வார்த்தையும் காணொலியின் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான விசுவாச குடும்பத்தாரின் இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். இன்றைய நாளில் தென்னிந்திய திருச்சபை முறைப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பல்சமய சமுதாயத்தில் கிறிஸ்துவின் இருப்பு. பல சமய மக்கள் வாழ்கிற இந்த இந்திய தேசத்திலே கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய நிலைப்பாடு என்ன என்பதை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்திய தேசத்திலே பலவிதமான சமயங்கள் இருந்தாலும் அதில் கிறிஸ்துவம் 2% தான் இருக்கிறது. 2% கிறிஸ்துவம் இருக்கிறது. நம்மை சிறுபான்மையர் என்று அவர்கள் ஒரு கூட்டத்து மக்களாய் நம்மை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் சிறுபான்மையினரான நாம் பெரிய ஆற்றல் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ளத்தக்கதாய் கடவுள் நமக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். பல் சமுதாயத்தில் நம்முடைய பங்களிப்பு என்ன? இந்திய தேசத்தில் இருக்கிற பலவிதமான சமுதாய மக்கள் மத்தியிலே கிறிஸ்தவர்களாய் சிறுபான்மையராய் இருக்கிற நம்முடைய பங்களிப்பு என்ன என்பதை திருமறை வாயிலாக நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது மத்தேயு எழுதின நற்செய்தியினுள் 13ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது ஒரு சின்ன செய்தி, வெறும் 3 வசனங்களில் ஒரு பெரிய ஆற்றலை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன என்று சிந்திப்போமானால், ஒரு மனிதன் கடுகு விதையை விதைக்க புறப்படுகிறான். கடுகு விதையானது சிறியது, அளவிலே சிறியது. உலகத்திலே ஒரு பழமொழி உண்டு, கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது. ஆம் பிரியமானவர்களே, கடுகு விதையானது சிறியதாய் இருந்தாலும் அதனுடைய ஆற்றல் பெரியதாய் காணப்படுகிறது. அது வளர்ந்து மரமாகி அதில் அநேக பறவைகள் வந்து தங்கும்படியாக இளைப்பாறும்படியான ஒரு ஆற்றலை அது பெற்றிருக்கிறது. ஆக சிறுபான்மையராய் இருக்கிற நாம் கடவுளை ஆற்றலை பெற்றவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக புளித்த மாவை ஆண்டவர் உதாரணமாய் காண்பித்திருக்கிறார், உவமையாக சொல்லியிருக்கிறார். குறைவான புளித்த மாவு, அதை 3 படி மாவிலே பிசைகிற பொழுது அது சுவையுள்ள ஒரு ஆகாரத்தை கொடுக்கத்தக்கதான ஒரு ஆற்றலை அந்த புளித்த மாவு கொடுக்கிறது. நாம் குறைவான மக்களாக இருந்தாலும் இந்த உலகத்து மக்கள் மத்தியிலே நாம் வாழ்கிற பொழுது நம்முடைய ஆற்றல் பெரியதாக இருக்கிறது, நம்முடைய விசுவாசம் பெரியதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
அது மாத்திரமல்ல, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களில் நாம் வாசிக்கிற பொழுது நாகமான் என்கிற ஒரு படைத்தளபதியை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த நாகமான் என்கிற படைத்தளபதி இஸ்ரவேலிலே போரிட்டு ஒரு சிறு பெண்ணை கைதியாக கொண்டு வந்து தன் வீட்டிலே அடிமையாக வைத்திருக்கிறார். நாகமானுக்கும் சிறு பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசங்கள் முதல் 2 வசனங்களிலே நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த 2 வசனங்களிலே வாசிக்கிற பொழுது நாகமான் ஒரு ஆண், சிறு பெண், அடிமையாய் இருக்கிறவள் ஒரு சிறிய பெண். இரண்டாவதாக நாகமான் பெயர் உள்ளது, அவனுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சிறிய பெண்ணுக்கோ பெயர் கொடுக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அவள் அடிமை, சிறுமையானவள். அவன் ஒரு படைத்தளபதி, இவளோ அந்தஸ்து இல்லாதவளாக இருக்கிறார். படைத்தளபதி என்கிற அந்தஸ்து நாகமானுக்கு உண்டு, இந்த பெண்ணுக்கோ எந்த ஒரு அந்தஸ்தும் இல்லை. நாகமான் ஒரு பராக்கிரமசாலி, யுத்த வல்லவன். ஆனால் இந்த சிறு பெண்ணோ பலவீனமானவள், வலிமையற்றவளாய் இருக்கிறாள். சிறு பெண்ணுக்கு ஒரு விசுவாசம் உண்டு. ஆனால் இந்த பட்டியலிலே பார்க்கிற பொழுது சிறு பெண் விசுவாசத்தில் நிறைந்தவளாய் காணப்படுகிறாள். கடவுள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அவளுக்கு உரிதாய் இருக்கிறது. அந்த கடவுள் நம்பிக்கை அவளுக்கு பெரிதாய் இருக்கிறது. இது சிறு பெண் விசுவாசம் நாகமானை அந்த குஷ்டரோகத்திலிருந்து மாற்றுகிற அளவிற்கு அவருடைய விசுவாசம் பெரியதாக இருக்கிறது. அந்த அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிற பொழுது நாகமானுடைய மனைவியின் இடத்திலே இந்த சிறு பெண் முதலாவது இந்த செய்தியை சொல்லுகிறார். இஸ்ரவேலிலே எங்களுடைய தேவனிடத்திற்கு போவாரானால் நாகமானுடைய குஷ்டரோகங்கள் மாற்றப்படும் என்று சொல்லி அந்த விசுவாச வார்த்தையை சொல்லுகிறார். நாகமானுடைய மனைவி நாகமானுக்கு அறிவிக்க, நாகமான் அரசனிடத்தில் அறிவிக்க, அரசன் இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிக்க அங்கு ஒரு கலக்கம் ஏற்படுகிறது. நான் கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் கடவுளா என்று இஸ்ரவேல் ராஜா அஞ்சுகிற பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை, இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ள அவரை அனுப்புங்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய விசுவாசம் எவ்வளவு பெரியதாக இருந்தது! ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த சிறிய பெண் நினைத்திருக்கலாம், நாகமான் நமக்கு எதிரியாயிற்றே, நாம் ஏன் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் அப்படி நினைக்கவில்லை. கடவுளுடைய நம்பிக்கையை அங்கு வெளிப்படுத்தும்படியாய், இருக்கிற இடத்திலே தன்னுடைய கடவுள் யார் என்பதை வெளிப்படுத்தும்படியாய், தன்னுடைய கடவுளின் செயலை அவள் செய்து முடிக்கும்படியாய், தன்னுடைய கடவுளின் ஆற்றலை நாங்கள் பெற்றிருக்கிறோம், நாங்கள் ஆற்றல் மிக்கவர்கள், சிறுபான்மையவர்கள் அல்ல, நாங்கள் ஆற்றலிலே பெரியவர்களாக காணப்படுகிறோம் என்பதை அங்கு அந்த சிறிய பெண் காண்பித்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் நாகமான் குஷ்டரோகமாகவே வாழ்ந்திருப்பார். ஆனால் அவர்கள் அங்கு தன்னுடைய கடவுளை வெளிப்படுத்தினபடியினாலே அங்கே கடவுளை அறிந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு அங்கே கிடைக்கிறது. அறிவிப்பதின் மூலம் தான் நம்பிக்கையை நிலைநிறுத்த முடியும். நாம் அறிவிக்கவில்லை என்று சொன்னால் அந்த நம்பிக்கை வீணாய் போய்விடும். நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை வீணாய் போய்விடும். நாம் அறிவிப்பதினால் கடவுளின் நம்பிக்கையை அங்கே நிலைநிறுத்த முடிகிறது. இந்த சிறு பெண், நாங்கள் சிறுபான்மையான கூட்டம், நான் ஒரு அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் எப்படி சொல்ல முடியும் என்று நினைத்திருப்பார்கள் என்று சொன்னால் அங்கே கடவுளை வெளிப்படுத்தி இருக்க முடியாது. ஆனால் இந்த சிறு பெண் கடவுளை வெளிப்படுத்தும் நிலைமையில் தன் அடிமை என்பதையும் மறந்து கடவுளுடைய வெளிப்பாட்டை அவருக்கு வெளிப்படுத்தியதன் வழியாக கடவுளை அறிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 16 முதல் 31 வசனங்கள் வரை நாம் வாசிக்கிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் அங்கு பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எத்தேன் பட்டணத்துக்கு போகும்போது ஒரு தனி மனிதனாக புறப்பட்டு போனார். கூட யாருமே இல்லை, ஆனால் தனி மனிதனாக புறப்பட்டு போகிறார். அங்கே அந்த பட்டணத்து மக்கள் அநேகரை அழைத்து அவர்கள் சொல்லுகிற விசுவாச வார்த்தைகளை கேட்கிறதற்கு அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பெருக்கூட்ட மக்கள், அநேக மொழி பேசுகிறவர்கள், பல சமய மக்கள் அங்கு இருந்தார்கள். ஆனால் பவுல், நாம் தனிமையிலே கடந்து வந்திருக்கிறோம், இவர்கள் மத்தியிலே எப்படி பேசுவது என்று அவர் சிந்திக்காமல் கடவுளை அறிவிப்பதற்கு காலமல்ல, நேரமல்ல, எவ்வேளையிலும் கடவுளை நாம் அறிவிக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக
பவுல் மார்ஸ் மேடையிலே ஏறி நின்று அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய தேவ ஆலயங்களை சுற்றி பார்க்கிறோம், அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அறியப்படாத, நீங்கள் அறியாத அந்த தேவனை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கிறிஸ்துவை பறைசாற்றுகிறதை நாம் அங்கு பார்க்கிறோம். ஒருவேளை அவர் அப்படி பறைசாற்றுகிற பொழுது அந்த மக்கள் மத்தியிலே ஒரு வியப்பு உண்டாகிறது. இவர் எப்படி இப்படி பேசுகிறார், ஆணித்தரமாய் பேசுகிறார், விசுவாசத்தோடு பேசுகிறார், வீரியமுள்ள வார்த்தையாய் இருக்கிறது, ஆற்றல் மிக்க வார்த்தையாய் இருக்கிறது என்று பார்க்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் கூட அநேக இடங்களில் நாங்கள் சிறுபான்மையர், ஆகவே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று இராதபடிக்கு நம்மால் முடிந்தவரை நாம் செயலாற்றுகிற பொழுது, கடவுளுடைய ஆற்றலை பெற்றவர்களாய் நாம் செயலாற்றுகிற பொழுது, அந்த ஆற்றலை புற இனத்து மக்கள் புரிந்து கொள்ள கடவுள் நமக்கு கிருபை செய்கிறவர்களாய் இருக்கிறார். மாத்திரமல்ல, நாம் சிறுபான்மையாக இருந்தாலும் ஆற்றல் உடையவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய ஆற்றல் மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஆற்றல். நம்முடைய ஆற்றல் சாதாரணமான ஒரு ஆற்றல் அல்ல. நாம் செய்கிற செயல்கள் சாதாரணமானதல்ல. அது ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறது, ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற ஆற்றலாக இருக்கிறது. இந்த கொரோனா நாட்களில் நம்முடைய குருசேகரத்தின் சார்பாக பல நலத்திட்டங்களை நாம் செய்து வந்தோம். ஒருவேளை பெருமைக்காக அல்ல, கடவுளுடைய நாம மகிமைக்காக நான் இதை சொல்லுகிறேன். எங்களுடைய கூடப்பாக்கம் திருச்சபைக்கு 1000 அவர்கள் நலத்திட்டங்களை கொடுக்கிற பொழுது முதலாவது நம்முடைய திருச்சபை மக்களுக்கு என்று கொடுத்தார். பிறகு நாங்கள் சொன்னோம், ஐயா அநேகர் கேட்கிறாங்க ஐயான்னு, யோசிக்கலாம், செய்யலாம், கண்டிப்பாக செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து மறுவாரத்திலேயே அநேக மக்களுக்கு, புறஜாதி மக்களுக்கு யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுங்க, பெயர் லிஸ்ட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் கொஞ்சம் பெயர் லிஸ்ட்டை கொடுத்தோம். அவங்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுத்தார்கள். நம்முடைய குருசேகரம் அந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது. அது கடவுள் கொடுக்கிற ஆற்றல். நாம் சிறுபான்மையர், நமக்கு மாத்திரம் போதும், நம்ம விசுவாச குடும்பத்தாருக்கு மாத்திரம் போதும் என்று நினைத்திருப்போம் என்று சொன்னால் அங்கே கிராம சபையில் இந்த விசுவாசம் நிலைத்திருக்காது. இப்பொழுது நம்ம அநேகருக்கு கொடுப்பதினாலே அநேகர் நாங்கள் போகும்பொழுதும் வரும்பொழுதும் ஐயா நீங்கள் தானே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறதும், ஆலயத்துக்கு வருகிறேன் என்று சொல்லுகிற வார்த்தைகளும் நம்ம இன்னும் விசுவாசத்திலே உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. ஆக நாம் ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கிறோம். அநேகருக்கு நாம் கொடுக்கிற பொழுது நாம் ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த ஆற்றலை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் சிறுபான்மையாக இருந்தாலும் ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆற்றல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நம் மத்தியிலே அநேக மாற்றங்கள் உண்டு. நாம் போகிற பொழுதும் வருகிற பொழுதும் அநேக மக்கள், நீங்கள் உதவி செய்கிறவர்கள், ஒரு கிறிஸ்துவன் என்று சொன்னால் அவர் உதவி செய்கிற கரத்தை நீட்டுவார், உதவி கரங்களை நீட்டுவார் என்பதை அநேக மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். கடுகு விதையானது சிறியதாக இருக்கிறது, ஆனால் அது வளர்ந்து மரமாகி அநேக பறவைகள் அங்கு வந்து தங்கும்படியான ஒரு ஆற்றலை பெற்றிருக்கிறது. சிறுபான்மையாராக இருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆற்றல் அதுதான். நம்மிடத்திலே அநேக மக்கள் வந்து உதவிகளை பெற்றுக்கொள்கிறார்கள். ஜபத்தை நாம் அவர்களுக்காக ஏறெடுக்கிறோம், அவர்களை ஜப வாழ்க்கையிலே நடத்துகிறோம். அவர்கள் கடவுள் யார் என்பதை உணர்ந்து கொள்ள கடவுள் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவர்களை மாற்றத்துக்குள்ளே வழிநடத்த கடவுள் நம்மை உருவாக்கியிருக்கிறார், நமக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது இந்த சிறு பெண், நாகமான் வீட்டிலே அடிமையாயிருந்த சிறு பெண், எதிரி என்று நினையாமல் தன்னை அடிமைப்படுத்தின எதிரி என்று அவள் நினைக்கவில்லை. மாறாக தன்னுடைய கடவுள் இவருக்கு சுகத்தை கொடுப்பார் என்கிற விசுவாசம். இஸ்ரவேல் தேசத்திலே தீர்க்கதரிசி உண்டு, என் தலைவர் அங்கு போவாரானால் அவருக்கு சுகம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையை அங்கு நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. நாகமான் புறப்பட்டு போகிறார், தீர்க்கதரிசி அவருக்கு சுகத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். யோர்தானிலே முழுகு, உனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி யோர்தானிலே முழுகி எழுந்த பிறகு அந்த நாகமானுடைய சரீரம் சிறு குழந்தையின் சரீரத்தை போல் மாற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள சிறுபான்மையர். நமக்கு ஆற்றல் உள்ளது, சிறுபான்மையர் என்று நாம் நினைவாதபடிக்கு கடவுள் நமக்கு மிகுந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனியா பட்டணத்துக்கு போகிற பொழுது கூட இப்படித்தான் நினைத்திருக்கிறார். நான் ஒருவன் மாத்திரமல்ல, என்னோடு கூட தேவ ஆவியானவர் இருக்கிறார், எனக்கு ஆற்றலை அவர் தருவார், நான் பேச வேண்டியதை அவர் பேசுவார் என்று சொல்லி தைரியத்தோடு மார்ச் மேடையில் என்று பிரசங்கிக்கிற பொழுது அநேக மக்கள் வியப்பாக அவரை பார்க்கிறார்கள்.
இவர் எப்படி இப்படி பேசுகிறார் என்று சொல்லி, ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பல சமய மக்கள் வாழ்கிற பகுதியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக பார்க்கணுன்னா, நம்ம திருச்சபை விட்டு வெளியே போனோம்னா பக்கத்திலேயே நமக்கு பல சமய மக்கள் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த இடத்துல நாம் நம்முடைய விசுவாசத்தை நிலைநிறுத்துகிற பொழுது அநேக பிள்ளைகளை ஓய்வு நாள் பள்ளிக்கு அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இது எப்படி வந்தது? கடவுளுடைய ஆற்றல், நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை, இவர்கள் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை பெரிதாக இருக்கிறது என்று புறஜாதி மக்கள் அறியத்தக்கதான ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது. ஆகவே நாம் சிறுபான்மையர் அல்ல, நம் ஆண்டவருடைய கிருபையிலே ஆற்றலை பெற்றவர்களாய் நாம் காணப்படுகிறோம். கிறிஸ்துவர் நாம் அளவில் சிறுமையானவராக இருந்தாலும் கடவுள் அருளும் ஆற்றலோடு செயல்படுவோம். கிறிஸ்துவர்களாகிய நாம் அளவில் சிறியவர்கள் என்றால் இருந்தாலும் கடவுளுடைய ஆற்றலோடு செயல்படுகிற பொழுது, அருளும் ஆற்றலோடு செயல்படுகிற பொழுது அருட்பணியை நிறைவேற்ற வல்லவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அருட்பணியை நிறைவேற்றுவோம், இறையாட்சியை அனைவருக்கும் உரித்தாக்குவோம், மாற்றத்தை ஏற்படுத்துவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமின் திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். இந்த நாளிலும் கடவுளுடைய இறை செய்தியை பகிர்ந்து கொண்ட குடப்பாக்கம் இம்மானுவேல் ஆலயத்தினுடைய ஊழியர் திருமிகு யோவானையா அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த ஆராதனைக்கு நிறைவாக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகின்ற அன்பு பரிசுத்தமுள்ள நல்லபிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்க விட்டாலும் சுவாமி, எங்களுடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவரே இந்த காணொளி காட்சியின் மூலமாக ஆராதிக்கும்படியான கிருபையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணியை போல பாதுகாத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்திற்கு நன்மையால் முடிசூட்டி இருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்கு கொடுத்த வாய்ப்பிற்காக, ஸ்லாக்கியத்திற்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே, இந்த கடந்த 5 மாதங்கள் இந்த கொரோனாவினுடைய பாதிப்பின் நாட்களிலே, முழு ஊரடங்கு நாட்களிலே எங்களை நீங்கள் பாதுகாத்திருக்கிறீர். உங்களுடைய செட்டைகளின் கீழாக மூடி மறைத்து எங்களை பாதுகாத்திருக்கிறீர் சுவாமி. அதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய வல்லமையுள்ள பாதுகாப்பினுடைய வல்லமையுள்ள கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்துள்ள சுவாமி. 128 சங்கீதத்தில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் அவர் குடும்பங்களில் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வேதவச வார்த்தைகளின்படியே பல்சமய சூழலில் கிறிஸ்தவனுடைய அடையாளம், சாட்சி எப்படியா இருக்கிறது என்று இந்த நாளிலே நாங்கள் தியானித்தோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழ்கிற நாங்கள் ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் உமக்காக சாட்சியாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கடுகு விதையை போல ஆண்டவரே நாங்கள் அளவில் சிறியவர்களாக இருந்தாலும் கூட ஆண்டவரே பெரிய காரியங்களை இந்த உலகத்தில் செய்வதற்கு எங்களுக்கு நீர் பலனை அருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய கிருபை இருக்கட்டும். இந்த நாளிலே செய்தி கொடுத்த ஐயா அவர்களே, அவர்களுடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வாரத்திலும் தங்கள் பிறந்த நாட்களின், திருமண நாட்களின் காண்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதித்தலும் மற்றும் ஒரு பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணும்படியாக நீர் கிருபை பாராட்டியிருக்கிறீர். அதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையுள்ள கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. கடந்த நாட்கள் முழுவதும் கண்மலை போல பாதுகாத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய பாதுகாப்பின் கரம் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றியவர்களும் ஆண்டவரே, பிரசங்கி 3:11 கர்த்தர் அதினதின் காலத்திலே சகலத்தை நேர்த்தியாய் செய்திருக்கிறேன் என்ற வேத வார்த்தையை அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதினதின் காலத்திலே ஏற்ற ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய எதிர்காலத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. திருமண நாட்களை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களோடு கிருபையின் கரம் இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. 128 சங்கீதத்தில் சொல்ல எல்லா ஆசீர்வாதங்களும் அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. குடும்பத்தில் ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவான குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கு
நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் தங்களுடைய வாழ்வில் அநேக பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண நீர் கிருபை பாராட்டியுள்ள சுவாமி. இப்பொழுதும் இந்த ஆராதனை கண்டுகொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மணவாள நகர் குருசேகரத்தில் இருக்க 13 திருச்சபையினுடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்தல் சுவாமி. நிச்சயமாக எங்களுடைய கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய கிருபை இருக்கட்டும். விசேஷமாக சிறு பிள்ளைகள் பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய சரீரத்தில் ஆண்டவரே எதிர் சக்தியை நீர் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த கொரோனா வைரஸுடைய பாதிப்பு எங்களை அணுகாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸுக்கு எதிரான போராட்டத்திலே தங்களை பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு முன்கள பணியாளர்களையும் ஆசீர்வதித்தல் பாதுகாத்தல்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்தல்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த கொரோனாவினால் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுக்கு நீ சுகத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சரீரத்தில் எதிர் சக்தி நீர் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த பாதிப்பு சீக்கிரத்தில் ஒரு வீட்டு கடந்து செல்ல நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை பாதுகாத்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய திருச்சபை ஊழியர்களோடும் இன்றும் என சதா காலம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலோபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரும் தாவியோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு வாழ கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.